மதுரையில் வீட்டுக்குள் புகுந்து பள்ளி சிறுவன் மற்றும் அவரது தந்தையை தெருநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனையில் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ளது. மதுரை மாநகராட்சி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள லேக் ஏரியா 15வது தெருவில் தெருநாய் ஒன்று வீட்டுக்குள் புகுந்து பள்ளி மாணவனையும் அவரது தந்தையையும் கடித்தது. கடந்த 4ஆம் தேதி காலை முத்துச்சாமி என்பவரின் 8 வயது மகன் செந்தில் பள்ளி செல்வதற்கு தயாராவதற்காக குளியலறை அருகே நின்றிருந்தார். அப்போது திறந்திருந்த காம்பவுண்ட் கதவு வழியாக புகுந்த தெருநாய் திடீரென சிறுவனை தரையில் தள்ளி கை, கால், தொடை உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்களில் புரட்டி புரட்டி கடித்து குதறியது. பின்னாடி வந்து கடிச்சிருச்சு. நீ எதுக்கு அங்க போன? என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நான் பாத்ரூம் போயிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து அப்படியே கடிச்சிருச்சு. எங்கெங்கெல்லாமா கடிச்சிச்சு? இங்க பின்னாடி. நாய் கடிச்சப்ப அம்மா அப்பா கூப்பிட்டீங்களா? யாரு பார்த்தாங்க உங்களை? அப்பா விரட்டினாங்களா நாய? அப்பா விரட்டினாங்க. சிறுவனின் அலறல் கேட்ட தந்தை முத்துச்சாமி மற்றும் குடும்பத்தினர் ஓடி வந்தபோது நாயை விரட்ட முயன்ற தந்தையையும் கால், தொடையில் கடித்து ரத்தம் சொட்டச் செய்தது. சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிருந்து கேட்டு திறந்தனால ஒரு நாய், வெறி நாய் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து அவனை போனோடனே பாஞ்சிருச்சு. கடிக்க ஆரம்பிச்சு. ஒரு 6-7 இடத்துல காயம். இப்போ தையல் மட்டுமே ஒரு 13 தையல் போட்டிருக்காங்க. நம்ம தொடையில், இடுப்பில், கையில், லெக்கில், கீழே எல்லா இடமே காயம். எல்லாமே நம்ம மதுரை ஜிஹெச்சில் தான் தையல் போட்டிருக்கு. தையல் போட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. டெய்லியுமே 2 நாளைக்கு ஒரு டைம் ஊசி போட வச்சுருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் போட்டுட்ருக்கோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நாய் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட நாய் நிறைய சுற்றி தெரியுது. ஃபுல்லாமே வெறி நாய் தான். பின்னர் தகவல் அறிந்த மதுரை மாநகராட்சி சுகாதாரத்துறையின் நாய் பிடிக்கும் குழு 1 மணி நேரம் போராடி அந்த நாயை பிடித்தது. படுகாயமடைந்த மாணவர் செந்திலுக்கு அரசு மருத்துவமனையில் 3 இடங்களில் தையல் போட்டு நாய்க்கடி தடுப்பூசி செலுத்தினர். முத்துச்சாமிக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகே மீன் கழிவுகள், உணவக கழிவுகள் சீரற்ற முறையில் கொட்டப்படுவதால் அந்த பகுதிக்கு 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூடி வருகின்றன. இவை வழிப்போக்கர்களை விரட்டி கடித்து குதறி வருகின்றன என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் வேலைக்கு செல்லும் மக்களும் கையில் குச்சி பிடித்துக் கொண்டு நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பல முறை புகார் அளித்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.